ஷெட்யூல்ட் ட்ரைப் சர்டிஃபிகேட் வேணும் என்பது. இதுக்காக பல ஆண்டுகளாக நாம் நம்மளுடைய இன்னைக்கு அவர் அதுக்காக வந்திருக்காரு. உங்களோட குறைக்கும் சொல்லுங்க, நம்ம சான்றிதழ்கள் எல்லா மதிக்கும் அந்த பக்கம் அங்கே எப்படி போச்சு. சரி ஓகே. இந்த பகுதி நம்ம எல்லாரும் மிக முக்கியமானது, நமக்கு ஷெட்யூல்ட் ட்ரைப் சர்டிஃபிகேட் வேணும் என்பது. இதுக்காக பல ஆண்டுகளாக நாம் நம்மளுடைய கோரிக்கையை வச்சு கொண்டிருக்கிறோம். அண்ணா சின்ராஜ் அவர்களுக்கு 21/5/2025 அதாவது ரீசெண்டாக 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கடிதம் நம்ம ட்ரைபல் மினிஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கோம். ஏன்னா பல பேர் நம்ம குருநாதன் மகேந்திரன்லாம் பார்க்கும்போதெல்லாம் அண்ணா இதுதான் நமக்கு முக்கியம், இதை பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நாம் நிச்சயமாக பண்ணி கொடுக்குறோம். இது மக்களுடைய வாழ்வாதாரம், இதை நாம் பண்ணி கொடுக்குன்னு சொல்கிறோம். ஆனால் இதில் ஒரு சின்ன சட்ட சிக்கல் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, நான் எஸ்சி அணியினுடைய, அதாவது நேஷ்னல் எஸ்சி கமிஷனுடைய தேசிய துணைத் தலைவராக இருந்தேன். இதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அதை நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணியிருக்காங்களான்னா பண்ணலை. தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் இப்போ இந்த உண்மை தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த செயலாளர் ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. எந்த செயலாளர்? தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செயலாளர். அங்கே செயலாளருக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. இதுதான் நமக்கு தொடர்ந்து அவங்க 2099, 2002, 2022 இப்படி இந்த கடிதம் அனுப்புறது எந்த விதத்துலையும் உபயோகமாக இருக்காது. எதுக்கோ சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, சட்டமன்றத்தில் எதுக்கோ தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இது சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும். இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பணும். ஆனால் இங்கே அது பண்ணியிருக்காங்கன்னா பண்ணலை. இந்த துறையிலிருந்து தான் கடிதம் எழுதுகிறாங்க. ஏன்னா அது அப்படி பண்ணால் சட்டப்படியாக நடவடிக்கை இருக்கும். திரு ஸ்டாலின் அவர்களை நான் இப்போ உங்கள் மூலியமாக கேட்டுக்கிறேன். ஒரு சட்டசபையை கூட்டி அந்த சட்டசபை மூலியமாக நம்மளுடைய மக்களுக்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு நாமளும் பல முறை கடிதம் அனுப்புகிறோம். ஆனால் அந்த கடிதங்களில் அவங்க எந்த பதிலும் நமக்கு சொல்கிறது இல்லை. இந்த ப்ராசஸ் அவங்க பண்ணணும். இதை திமுக அரசாங்கம் பண்ண வைக்கணும். நம்ம பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் நம்ம இருக்கோம். திமுக அரசாங்கத்தை பண்ண வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இப்போ நரிக்குறவர் இருந்தாங்க, அவங்கள பட்டியல் ஷெட்யூல் ட்ரைப்பில் நம்ம சேர்த்தோம். யார் சேர்த்தோம்? அவங்க கேட்கல, அந்த மக்கள் கேட்கல, எங்களை இணைங்க அப்படின்னு மக்கள் கேட்கல, நம்மளாக தான் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா அந்த மக்களினுடைய வாழ்வதை பார்த்தோம், அவர்களுக்கு பிரதமர் அவர்கள் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் நம்மளுடைய கிட்டத்தட்ட 30,000 பேர் பர்கூர்லேயும் இங்கேயும் 30,000 பேரினுடைய வாழ்வாதாரம், நம்மளுடைய மாணவர்களுடைய படிப்பு அல்லது அடுத்த சமூக தலைமுறையினுடைய படிப்பு இதெல்லாம் அடங்கியிருக்கிறது. ஆகையால் நாம் இது தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு தீர்மானம், சட்டசபையில் தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புங்கள் என்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாம் இதை முன்னெடுத்து நாம் தீர்மானத்தை அனுப்பி வைக்கிறோம். தீர்மானத்தை அனுப்பி நாம் அங்கே நடவடிக்கை எடுக்கிறோம். உங்களை பட்டியலில் இணைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. நம்மளுடைய மக்களுடைய நலனுக்காக நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.